18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில் நியூஸ் 18 தர்பார். இன்னைக்கு தர்பார்ல சந்துரையா அறிக்கை, அன்புமணியோடைய பேச்சு, தங்கர் பச்சானுடைய சர்ச்சைக்குரிய பேச்சு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் நம்ம தர்பார்ல இருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நேரா போகலாம். பிஜேபிக்கு எங்களுக்கு ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். என்ன சமூக பண்ணீங்க நீங்க? இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் நீட்டு கூடாது என்பதுதான். முதல்ல போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு? யார் செய்வாங்க யார் செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரையா ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. பள்ளிக்கூட மாணவர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு உடனே டப்புன்னு பாசாக்கா காரவர்கள்லாம் ஏன் இந்த அறிக்கையெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டோம், டண்டனக்கா டமுக்குனக்கா அப்படிங்கிற ரீதியில் ஒரு போராட்டத்தை வேற முன்னெடுக்கிற மாதிரி அளவுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்கிறத பார்ப்போம். மாணவர்கள் மத்தியில சமத்துவம் மலரணும்னு தமிழ்நாடு அரசு அமைச்ச குழு பரிந்துரைகளை அளிச்சாலும் பாஜக தலைவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுக்களை முன்வச்சது செம சீனா இருக்கு. பாஜக மூத்த தலைவர்கள் தமிழிசை, ஹெச் ராஜா உள்ளிட்டோர் சென்னையில செய்தியாளர்களை சந்திச்சாங்க. நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு நபர் குழுவோட அறிக்கையை பத்தி பேசின ஹெச் ராஜா, ஆணையத்தோட அறிக்கை குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இருக்குன்னு குற்றஞ்சாட்டினாரு. அந்த அறிக்கை சர்ச்சைக்குரியதாகவும் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிராக காழ்ப்புணர்வு நடவடிக்கை எடுக்கின்ற மாதிரியும் அந்த அறிக்கையினுடைய பரிந்துரைகள் இருக்கு. ஒரு சமூகத்தினுடைய பெண்கள் நெத்தியில பொட்டு வைக்க கூடாது, கையில கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கிறிஸ்தவர்களுடைய பரிந்துரையா இருக்கலாம்னு குறிப்பிட்டாரு. சோ இம்ப்ராக்டிகபிள். ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடம் இருக்கிற இடத்தை சுற்றி இருக்கின்ற பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அங்க ஆசிரியரா இருக்கப்படாதுன்னா அது எந்த மாதிரியா அது செயல்படுத்த முடியும்? தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்டதால கடுப்பான ஹெச் ராஜா, எது சார் சாதி அடையாளம்னு செய்தியாளர்கள் கிட்டயே பிளேட்டை திருப்பி போட்டாரு. பாருங்க, லெட் இட் பி யுவர் ஸ்டாண்ட். இல்ல which media you belong to I don't know. Let it be your நீங்க என்ன யூடியூபா? ஒரு நபர் ஆணையர் அறிக்கையை தமிழ்நாடு அரசு முற்றிலும் நிராகரிக்கணும்னு ஹெச் ராஜா வலியுறுத்தின நிலையில பேரவையில தீர்மானம் கொண்டு வந்தா அதனை பாஜக எதிர்க்கும்னு அக்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் தெரிவிச்சிருக்கிறாரு. கடலூர்ல பாமக வேட்பாளரா ஒரு பிரபல இயக்குனர் கிளம்புறாங்க இல்லையா, அவரு ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் நன்றிங்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்தாரு. அது மட்டும் இல்லைங்க, ஓட்டு போடாதவர்களுக்கு தன்னுடைய பாணியில வித்தியாசமான முறையில ஒரு பாடமும் எடுத்திருக்கிறார். அது என்ன பாடம் கேப்பமா? தேர்தல்ல வெற்றி பெறலங்கிற சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மக்களே நமக்கு வாக்களிக்கலையேங்கிற ஆதங்கத்துல இயக்குனர் தங்கர் பச்சான் பேசின பேச்சு தான் இப்போ செம சீனாகி இருக்கு. கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில பாமக சார்பில் போட்டியிட்ட தங்கர் பச்சான் 2 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி தோல்வி அடைஞ்சாரு. இந்த நிலையில விருதாச்சலம் பகுதிக்குட்பட்ட மக்களை சந்திச்சு நன்றி தெரிவிச்சவரு திமுகவுக்கு 40க்கு 40 கொடுத்து அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேட்டாரு. ஒரு திருடன் வந்து பயந்து திருடுனா ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் திருடுவான். திருடன் கையில சாவி கொடுத்தா என்ன ஆகும்? ஏற்கனவே 5 வருஷமா எந்த திட்டங்களும் மத்திய அரசால செயல்படுத்த முடியல. மத்திய அரசு செயல்படுத்த மாட்டேங்குது. ஏன்னா முரண்டு பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்க போகுது பாருங்க. நாடாளுமன்றத்தில் என்ன நடக்கும்? வெளிநடப்பு நடக்கும். சரியான ஆட்களுக்கெல்லாம் வாக்களிக்கிறதே இல்லைன்னு சொன்னவரு போராட்ட குணம் இல்லாத மக்களுக்கு எதுக்கு ஓட்டுன்னு கொந்தளிச்சாரு. முதல்ல போராட்ட குணம் இல்லாத மக்கள் எதுக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு? ஓட்டு வச்சு என்ன செய்ய போறீங்க? நமக்கு வாய் இருந்தாதான் பழிச்சுக்கும். மேக்கப்ப போட்டுக்கிட்டு விரல்ல மை பூசிக்கிட்டு வர்றதுதான் தேர்தலான்னு கேட்டாரு. இன்னும் 1 மாசம் கழிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும்னு சொன்னவரு நன்றி சொல்லிட்டு கிளம்புனதுதான் யோசிக்கிற விஷயமாவும் மாறி இருக்கு. காஞ்சி ஊரத்துக்கு போங்க, அங்க ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்கு. உள்ள போய் பாருங்க, அடடடடா இது 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வந்துட்ட மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வரும். ஏன்னா சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எடுத்துக்காட்டா தான் இந்த பள்ளிக்கூடம் அமைஞ்சிருக்கு. தமிழகத்திலேயே முதல் முறையா அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில மேற்கத்திய பாணியிலான நவீன கழிவறை வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. செம்ம சீனாகி இருக்கு. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சின்ன காஞ்சிபுரம் பகுதி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில 49,50,000 ரூபாய் மதிப்புல அதிநவீன கழிவறை அமைக்க முடிவு செய்யப்பட்டது.
சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் 6 மாதங்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டிய நிலையில 20க்கும் மேற்பட்ட மேற்கத்திய பாணி கழிவறைகள், தானியங்கி முறையில தண்ணீர் வரும் வாஷிங் பேசின், நாப்கின் வசதிகளுடன் கூடிய வகையில சுகாதார அறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளுக்கே ஒரு முன்மாதிரியா அமைஞ்சிருக்கு. மாணவிகளுக்கு பெண்கள் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கு இந்த நாப்கின்ஸ் தேவைப்படுகிற சூழல் இருப்பதனால் அதை டிஸ்பென்சிங்கான ஒரு ரூமே வச்சு அதில் அவங்களுக்கான ஃப்ரீ டிஸ்பென்சிங் நாப்கின் ரூமே ஒன்று அங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகளையே மிஞ்சும் அளவுக்கு சுகாதார வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே அட அப்படின்னு சொல்ல வைக்குது. இந்தியா கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து வள்ளுவர் கோட்டம் பக்கத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரொட்டஸ்ட் எப்படி நடந்துச்சு, அங்க என்னெல்லாம் பேசுனாங்க, வாங்க பாப்போம். புனித கங்கை தேர்தல் சொல்லும் போது உச்ச நீதிமன்றத்து நீதிபதி சொல்றாரு, நாங்களுக்கு விளங்கல என்னன்னா புனிதமான தேர்வு. அது என்னையா தேர்வுல புனிதமான தேர்வு? இவன் புனிதம்னு சொல்லியே நம்ம அழிச்சுட்டான். இந்தியாவிலே மிக அதிகமான மருத்துவ இடங்கள் இருக்கிற ஒரு மாநிலம் எதுனா நம்ம மாநிலம் தான். இதுல தான் அவங்களுக்கு கண்ணு. விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்துகிற கருத்து இந்தியா முழுவதும் நீட் கூடாது என்பதுதான். இந்த பிரச்சனையை பொறுத்த மட்டில், நீட்டை பொறுத்த மட்டில் குளறுபடி நடந்து விட்டது, ஆகவே இது வேண்டாம் என்பது அல்ல பிரச்சனை என்பது குறித்து நம்முடைய பூங்குன்றன் மிக தெளிவாக சொன்னார். முற்றிலும் வேண்டாம் என்பதுதான் பிரச்சனை. நம்ம தமிழிசையக்கா என்னங்கய்யா நீங்க ஆவுனா போராட்டம் கீராட்டம் இது வேண்டாம் அது வேண்டான்னுட்டு வேணுங்கய்யா அப்படின்ற மாதிரி அவ ஒரு கவுண்டரை கொடுக்க கலகலன்னு போகுது. அது பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. அப்படியே இன்னொருத்தர் பாஜகவுடைய மாநில தலைவர், அவர்கிட்ட கவுண்டர் அட்டாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தேசிய தேர்வுமே நாங்க பரிச்சை வைக்க போறோம், தப்புன்னா கண்டிப்பா, சும்மா இல்ல நாங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறாருங்க கவுண்டரா. என்டிஏவே நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற அமைப்பு, இந்த நீட் உட்பட பல பரீட்சைகளை நடத்தக்கூடிய அமைப்பு, அதனுடைய சிஸ்டத்தை நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அது சரியான முறையில தான் இத்தனை ஆண்டுகளா இருந்து கொண்டிருக்கிறதா, இப்ப என்ன சரியா இருக்கா, இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். இந்த கான்ட்ரோவர்சிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நாங்க ரீ எக்ஸாமின் பண்றோம். அதுல தவறுகள் யார் செய்திருந்தாலும் கூட நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை நாம் எடுக்க போறோம். அதனால் வந்திருக்கக்கூடிய செய்திகள் முற்றிலும் உண்மைத்தன்மை இல்லாத செய்திகள். அதே நேரத்தில் நாங்க எதையும் டிஃபெண்ட் பண்ண போல, தவறு நடந்திருந்தால் நிச்சயமாக அதிலே நாம் நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம். நாங்கெல்லாம் விவசாயிகளுக்காக 24 நாள் நாடாளுமன்றத்தை அப்படியே கட்டி போட்டு சுருக்கு பையில தொங்க விட்டவங்க. நீ என்னையா நீட்டு எப்ப பார்த்தாலும் நீட்டிக்கிட்டே இருக்கீங்க, இப்பதான் ஜாப்பை ஜெயிச்சு விட்டீங்களா, போய் என்ன ஏதுன்னு கேளுங்க அப்படின்னு அப்படியே உசுப்பேத்துற மாதிரி ஒரு கவுண்டரை போட்டு விட்டுருக்காரு நம்ம எதிர்கட்சி தலைவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற 37 பேர் ஒருமித்த கருத்தோடு தமிழ்நாட்டு விவசாயியுடைய கருத்தாக, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று 22 நாட்கள் அவையை ஒத்திவைத்து, இது மக்களுக்கு செய்த தியாகம். ஓட்டு போட்ட மக்களுக்கு நாங்க விசுவாசமா இருந்தோம். இன்றைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் ஆட்சி சொல்லி இங்க போராட்டத்தை நடத்தி இதனால என்ன பயன்? இப்பொழுது மக்கள் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறாங்க. மீண்டும் நாடாளுமன்றத்திலே இந்த நீட் விலக்கு, நீட் ரத்து குறித்து நாடாளுமன்றத்திலே 40 நாடாளுமன்றம் இருக்கிறீங்க. அதுல அது இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. இந்தியா கூட்டணி அடிக்கடி சொல்லிட்டு இருக்க. இந்தியா கூட்டணியில அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றுக்கிறீங்க, பல கட்சி சேர்ந்தாலும் வெற்றி பெற்றுக்கிறீங்க. அவர்களும் துணை கொண்டு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு இந்த அரசு, விடியா திமுக அரசும் அதோட திமுக கட்சியுடைய தலைவர் திமுக கட்சி பாடுபட வேண்டும். அதே கட்சியை சேர்ந்த நம்ம அண்ணன் வைகை புயல், அதாவது வைகை டேம் மூலமா
பிரபலமானவர். அவர்கிட்ட போய் மைக்கை நீட்டு போது, ஏயா எங்களுக்கு அவங்களுக்கு தான் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, குத்தும் இல்ல, குளவளுக்கும் இல்லன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா, அப்புறம் ஏயா எங்களை உசர வாங்குறீங்க, உடுங்கய்யா அப்படின்னு தன்னுடைய மனவேதனையை லேசா குமுறி இருக்காரு. வாங்க அந்த குமுறலை என்னன்னு பார்ப்போம். பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். இது பேசியாச்சு. எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்கள் எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம். ரெண்டாவது, தேர்தல் முறையாக நடக்காது, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. இடைத்தேர்தல்னாலே புது புது யுக்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் ஆறாக ஓடும். அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் ஆறாக ஓடும். மக்களை எந்த வகையில் கவரணும் அந்த வகையில் கவர்வதற்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட முக்கியமான வேட்பாளர் ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தி 2 இடத்துல போட்டிட்டு ஜெயிச்சாப்லேலா, ஒன்று ராஜினாமா பண்ணாப்லேலா, அந்த ராஜினாமா பண்ண மக்கள்கிட்ட கேட்க வேண்டாமா, உங்களை எதுக்கு கஷ்டப்பட்டு ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு கொஞ்சம் காட்டமா இந்த குளிருக்கு எதமா தூவி விட்டுருக்கிறாங்க. யார் அவருங்கிறது பார்ப்போம். ராகுல் காந்தி போட்டி போடும் போதும் மக்கள் கிட்ட சொன்னது கிடையாது, இன்னொரு தொகுதியில கண்டஸ்ட் பண்ணுறது, இன்னொரு தொகுதியில போட்டி போடுறது அப்படின்ன விவரம் மக்களோடு சொன்னது கிடையாது. அதுதான் நான் அன்னைக்கு சொன்னது. அந்த மக்களோடு சொல்லாம மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வச்சது, வெளிப்படையா சொல்லாம இருந்தது, அது அந்த வயநாட்டில் இருக்கிற வாக்காளர்களோடு உள்ள ஒரு இன்ஜஸ்டிஸ், அநீதியா இருக்கிறதுன்னு அன்னைக்கு நான் சொன்னது. அது இன்னைக்கு சொல்லாம செய்தது ஒரு அநீதி. ஏன்னு கேட்டா வயநாடு மக்கள் ராகுல் காந்தி எவ்வளோ பெரிய ஒரு மெஜாரிட்டியில வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சுதாங்க. அந்த மக்களோட எதுக்கு நீங்க சில விஷயங்களை இந்த பொலிட்டிக்கல் டிசிஷன் அதை எதுக்கு மறைக்கணும்? அதனால அப்படி மறைச்சு வச்சது ஒரு இன்ஜஸ்டிஸ் அன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறது, அந்த மறைச்சு வச்சது இன்னைக்கும் இன்ஜஸ்டிஸ் நான் சொல்லுறது. அப்படியே நாம இந்த பக்கம் அப்படியே வர்றோம், தைலாவரத்து பக்கம் வந்தோம்னா அங்கிருந்து ஒரு குரல் கேட்குது. ஐயா ஐயா, கலைஞர் ஐயா இருந்தப்போ வரைக்கும் அந்த திமுக ரொம்ப சூப்பரான அழகான அற்புதமான திமுகவா இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்கிற திமுக அப்படி இல்லைங்க அப்படின்னு பகுத்து பிரிச்சு புட்டு 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 வச்சிருக்காரு அந்த கட்சியினுடைய தலைவர். 10 ஆளுங்கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கலாம், எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலை போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள். அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது. காரணம், இது எங்களுடைய பகுதி, எங்களுடைய தொகுதி, நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி, எங்களுடைய பகுதி, எங்களுடைய தொகுதி, நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி. சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது. மேடைக்கு மேடை சமூக நீதினு வாய்க்கையே பேசிட்டு இருக்காங்களே, என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க? கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு 4-5 அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த அமைச்சர்கள் பேச்சை கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன். அப்படியே இந்த பக்கம் நம்ம முன்னாள் நிதியமைச்சர் இருக்காரு இல்லையா, காங்கிரஸ் கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பையன்ட்ட வந்து ஐயா ஐயா இந்த மாதிரி விருதுநகர் தொகுதியில ஒரு சின்ன பையனை ஜெயிக்க வச்சு நீங்க மாற்றமிட்டியல, இதெல்லாம் நல்லா இருக்கு, நான் பாராட்டியிருப்பேன் நீங்க ஜெயிக்க வச்சிருந்தா, இப்படி ஒரு விஷயத்த அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு, ஏயா இது என்ன கேள்வி அப்படின்னு அவர் கொஞ்சம் வருத்தத்தோடையும் சொல்லியிருப்பார் போல் இருக்கு. என்னன்னு பார்த்துருவோம், அவ்வளவுதான். ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு, அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களா? விளையாட்டு போட்டியா வந்தவொடனே ஒரு சின்ன பையன் விளையாடுறான் அதனால கொஞ்சம் மெதுவா போடுங்கன்னு சொல்றதுக்கலாம், சின்ன பையன் விளையாடுறான் அதனால கொஞ்சம் மெதுவா போடுங்கன்னு சொல்றதுக்கலாம். எல்லாருமே தேர்தல் வந்தா இருக்கு. அப்படி பார்த்தா எங்க கட்சியில 25 வயதுல எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமே. எங்கள் கர்நாடகாவில இருந்து 25 வயசுல கட்சேன்ற ஒரு பையன், சாகர் கட்சேன்ற பையன் 25 வயசு தான், 25-26 வயசு தான் ஆகுது, பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். போட்டி போட்டு தான் 25 வயசுக்கு மேலே யாரோனா போட்டியில் நிற்கலாம்.
போட்டி போட்டு ஜெயிக்கிறவங்க ஜெயிக்கணும். வயசு கம்மியாக இருக்குது, வயசு ஜாஸ்தியாக இருக்குலாம் பார்த்து மெதுவாலாம் பந்து போடுறதுக்கு இது ஒன்றும் கன்சலேஷன் கேம் கிடையாது. ஐயா தங்கர் பச்சான் வந்து இப்படி ஒரு கேள்வி சொன்னார். என்ன அப்படின்னா, மக்கள் வந்து என்ன புரிதலோட ஓட்டு போடுறாங்க, அவங்க என்ன புரிஞ்சுதான் போடுறாங்களா இல்லை யார் சொன்னியும் போடுறாங்களா அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்ஃபுல் விஷயத்தை சொன்னார். அதையே கேள்வியாக நாம் கேட்டோம். மக்களுடைய பதில் ஏதோ. எங்களுக்கு தெரியாமல் நாங்கள் வாக்களித்தோம். யார் செய்வாங்க யார் செய்ய மாட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சதால தான் நாங்கள் வாக்களிச்சிருக்கோம். கீழ்த்தட்ட மக்கள் கூட கீழ்த்தட்டில் இருக்காங்க பாருங்கள், மலைவாழ் மக்கள் அவங்க முதற்கொண்டு எல்லாமே அரசியல் புரிதலோடு தான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல் புரிதலோட அறிவோடு தான் அவங்கவுங்களும் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா வந்து 40 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா வந்து யாருமே வந்து அந்த புரிதல் கூட யாருக்கு ஓட்டு போடுறோம் எதுவுமே தெரியாமலே வந்து வாக்களிக்கிறாங்க. இந்திய லெவலில் எப்படின்றது தெரியலனாலும் தமிழ்நாடு லெவலில் மக்கள் தெளிவாகவே வாக்கு செலுத்தியிருக்காங்க. இன்னைக்கு புதுசாக 18 வயசு நிரம்பிய வாக்களிக்கக்கூடிய அனைவரும் இளம் தலைமுறையினர் கூட இன்னைக்கு அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அது தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பெஷல். தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் பார்த்தோன்னா 40 திமுக கூட்டணி இருக்குது. மக்கள் இந்த இடத்துல பார்த்தா தெளிவாக வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் வந்து அரசியல் புரிதலோடு வாக்களிக்கவில்லை என்கிற ஒரு கருத்தை வந்து யாரும் சொல்லியிருக்கதா கேள்விப்பட்டோம். அப்படி கிடையவே கிடையாது. அம்மா இதுக்கு போடுங்க ஓட்டு, அதுக்கு போடுங்க ஓட்டுன்ட்டு யாருடைய அண்ணன் தம்பி அப்பா அம்மா புருஷன் முன்னாடி சொன்னால் கூட அந்த ஓட்டை உண்மையிலேயே போடல, அவங்க மனசில் பட்ட மாதிரி ஓட்டு போடுறாங்க. ஒரு ஊர்லங்க ஒருத்தர் பெட்ரோல் போட போயிருக்கான். அந்த பங்க்ல யாருமே இல்லை. ராத்திரி நேரம்ன்றதுனால கொஞ்சம் அசந்து தூங்கியிருப்பாங்க போல் இருக்கு. அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட வந்த நபரு அங்கே இருந்த ஒரு செல்போனை பார்த்து, அடடே அனாதையா இருக்கே, அதுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன அப்படின்னு ஆதரவு கொடுத்துட்டு கொண்டு போயிட்டாருங்க. இப்ப திருட வர்றவங்களுக்கு கோபம் கடுமையா வருது. வந்த இடத்துல எதுவுமே இல்லைன்றதுனால ஒரு சின்ன பையன் ஜெயிக்கிறாட்டே போட்டு போயிட்டாங்க ராஜஸ்தான்ல. அப்படியே நம்ம அசாம் பக்கம் போனோம்னா மக்களே, ஒரு கிராமத்தில் ஒருத்தரை பாம்பு லேசா கடிச்சு பிடிச்சு அவர் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார். ஆனா அந்த மக்களுடைய பாசத்தை நான் என்னன்னு சொல்லுவேன், தப்புன்னு தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க அவரை காப்பாத்துறதுக்காக. ஆனா அவங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா ஆத்துல வெள்ளம் கரை உருண்டு ஓடுது, அதுக்குள்ள திபுதுபுனி உள்ள இறங்க எல்லாரையும் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்ய? சண்டைக்கு ஒரு குரூப் வருது இல்ல, அதை சமாதானம் பண்ணி அப்படியே அனுப்பிச்சு விட்டு போயிட்டா வடிவேலை கோர்த்து விடுவாங்களோ, எங்க அண்ணன் மேல கை வச்சிருவியாடியே, எங்களெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வாயை கொடுத்தா இப்படித்தான் வரிசையா வரிஞ்சு விட்டுருவாங்க. வார்த்தை இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. மகளே 18 தர்பாரா நீங்க பார்த்துட்டு இருந்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன். நம்ம ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்னு சொல்லக்கூடிய ஓட்டுநர், உதவி ஓட்டுநர் இருக்கார் இல்லையா, அந்த ஓட்டுநர் பதவி மொத்தம் 5000 பதவிங்க. இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்ததுனால அதை அப்படியே 19000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 19000 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் ஆசை இருக்கோ, யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கோ ஓடி போய் அப்ளை பண்ணி ட்ரெயினை ஓட்டுறதுக்கு கிளம்பிடுங்க. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப முக்கியம்.
இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும். தயவு செஞ்சு ரோட்டில் வண்டி ஓட்டுற, கார் ஓட்டுற, பைக் ஓட்டுற ஆட்கள் செல்போன் பேசிட்டு ஓட்டாதீங்க. அதனால ஏகப்பட்ட விபத்துக்கள் நடக்குது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதையும் நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ சாப்பிடுங்க, அருமையாக தூங்குங்க. அற்புதமாக உங்களுடைய தூக்கம் உங்களுக்கு இனிமையான ஒரு அனுபவத்தை கொடுக்கட்டும். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.